இது எல்லாம் ஒரு வக்கிரத்தனமான உக்கிரத்தனமான குணாதிசயங்களை அப்படியே மாற்றி போட்டுருதோ. ஒரு ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம செக்ஸ் அனுபவிக்கணும், இந்த மாதிரி விஷயமா நம்ம மனைவியை ட்ரீட் பண்ணணும், பெண்களோட அப்படி இச்சையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனநிலைக்கு அப்படியெல்லாம் மாத்திருதோ அப்படிங்கிற கேள்விதான் ரித்தன்யாவுடைய அந்த புருஷங்காரனை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளார ஏற்படுற கேள்வியா இருக்கு. ரித்தன்யா தன்னுடைய மாமியார் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட அவங்க மனம் விட்டு சொல்லியும் கூட அவங்க அதை கருத்துல கேட்கல. இது எல்லாத்துக்கும் மேல ஸ்டவ் வெடித்து மருமகள் சாவு அப்படின்னு அந்த காலத்துலலாம் பேப்பர்ல செய்தி வரும். அப்படி ஸ்டவ் வெடிச்சுது அப்படின்னு சொன்னாக்க இந்த மாமியார் கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தெரிஞ்சுக்க முடியும். மாமியார் கொடுமைனாக்க ஸ்டவ் வெடித்து அப்படின்னு இருக்கும். அந்த அந்த கொலையோ அல்லது தற்கொலைக்கோ பின்னாடி மாமியார் கொடுமை இருக்கும். அந்த மாமியாரும் ஏன் கொடுமை